இன்று முதல் ஆதார் அட்டை வைத்திருப்பவர் அனைவருக்கும் இலவசம். என்ன இலவசம், எதற்கு இலவசம், இது போன்ற உங்கள் கேள்விகளும் மற்றும் அதற்கு உண்டான பதில்களும் இந்த பதிவில் நாம் மிக சிறப்பாக பார்க்க இருக்கிறோம். என்ன அப்டேட், எதற்கு இந்த அப்டேட், முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற உடனுக்குடனே அரசு அறிவிக்கக்கூடிய நியூஸ்லாம் இருக்கட்டும், அப்டேட் இருக்கட்டும், உங்களுக்கு உடனுக்குடனே தெரியணும் அப்படின்னா உடனே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோக்கள் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் ஆதார் கார்டில் எவையேனும் பெயர், முகவரி, இன்சில், டேட் ஆஃப் பர்த் எவை மாற்ற வேண்டுமாக இருந்தாலும் ஈசி சேவை மையத்துக்கு போக வேண்டியது இருந்தது. சில வருடங்கள் கழித்து அவர்களை மாற்றிக்கொள்ளலாம். UIDE இணையதளம் மூலம் அரசு திடீர் அறிவிப்பு ஒன்று கொடுத்தது. அதை தொடர்ந்து அவர்களை வீட்டில் இருந்தபடி அனைத்து விதமான எடிட் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டது. அரசு அதன் பின்பு அவரவர்களை மாற்றிக்கொண்டார்கள். அதற்கு 50 ரூபாய் வசூலித்து இந்த சேவை மையம் 100 ரூபாய் உயர்த்தப்பட்டது. தேதி, பெயர், இன்சில் இது போன்ற எவை மாற்ற வேண்டுமானாலும் கட்டணம் கட்டாயமாகிவிட்டது. அதாவது நீங்கள் எது மாற்றினாலும் அதுக்கு நீங்கள் ரூபாய் கட்டினா மட்டும்தான் அது நீங்கள் கட்டினாவே சொன்ன மாதிரி தான் அது கட்டாயமாக கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை உடைக்கும் வகையில் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய மறுபடியும் ஒரு ஆதார் டிஜிட்டல் முறையில் மத்திய அரசு கொண்டு வர உள்ளதாக ஒரு தகவல் கசிந்துள்ளது. அதில் அனைத்து விதமான தகவல்களும் இருக்கும் என்று மத்திய அரசும் மாநில அரசும் கூறுகிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை அந்த கார்டில், அதாவது ஆதார் அட்டை கார்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்பொழுது எப்படி ஆதார் அட்டை கார்டை போட்டவுடன் எந்த வகையில் அக்கவுண்ட் இருக்கிறது என்று காட்டுகிறதோ அதுபோல இப்பொழுது வரக்கூடிய புது ஆதார் கார்டில் அந்த நம்பர் போட்டவுடன் உங்களுடைய நிலம் எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கிறது, என்னென்ன வங்கியில் பயன்படுத்துகிறீர்கள், உங்களுடைய முழுமையான தகவல் அந்த ஒரே அட்டையில் தெரிந்துவிடும். முக்கியமாக இந்த அட்டை கொண்டு வருவது எதற்கு என்றால், நிலம் அதிகப்படியான நபர்கள் வைத்திருப்பதால் அதை அரசுக்கு கணக்கு காட்டாமல் இருப்பதால் மறுபடியும் இந்த ஆதார் புது ஆதாரமாக அவதாரம் எடுத்துள்ளது. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஆதார் வெளியே ஆகலாம். அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குமா எனில் கேட்டால் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அரசுக்கு பணம் செலுத்துபவராக இருந்தீர்களானால் சிறிது கூட கவலைப்பட வேண்டாம். இல்லை என்றால் உங்களுக்கு இந்த அட்டை மிகவும் பயனுள்ளதாக மட்டுமே அமையும். இந்த அட்டை வருவதற்கு முன்னால் இப்பொழுது நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் ஆதார் கார்டில் எவையேனும் நீங்கள் மாற்றம் செய்யாமல் இருந்தால் மாற்று செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினால் உடனடியாக மாற்று செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த ஆதாரை அடிப்படையாக கொண்டுள்ளதான் அந்த புது ஆதார் வர இருக்கிறது. இன்னும் இது போன்ற
முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அப்படிங்கிற தகவலை கொடுங்கள். இன்னும் அதிகப்படியான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். இங்கே நமது சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூஸாக இருந்தாலும் சரி, ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஆயின்னு சொல்லிட்டுப்பாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அட்டை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவானது. அதாவது மிக மிக ரொம்ப முக்கியமான ஆதார் அட்டைன்னு கூட சொல்லலாம், அது ஒரு பொருள்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஆதார் அட்டை இல்லாமல் நீங்கள் எங்கேயும் போக முடியாது. உங்களுக்குன்னு ஒரு அடையாளங்கிறது ஆதார் அட்டை மட்டும்தான். நீங்கள் இந்த நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆதார் அட்டையில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ, உங்களோட கைரேகை, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே அதில் இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வருஷத்தில் பிறந்தீங்க, என்ன மாதத்தில் பிறந்தீங்க, என்ன தேதியில் பிறந்தீங்கன்ட்டு அதில் எல்லாமே இருக்கும். அதனால் வந்துட்டு அது நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு அதை அடையாளம் காட்டுறதுக்கு அந்த ஆதார் அட்டை மட்டும்தான். அந்த ஆதார் அட்டை வந்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம், ஒரு பொருள்னு கூட சொல்லலாம். ஆதார் அட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எங்கே போனாலுமே அது தேவைப்படும். நீங்கள் இப்போ ஒரு கோயிலுக்கு போனாலும் முதல்ல ஆதார் அட்டை தான் கேட்பாங்க. கேட்டுட்டு நீங்கள் எல்லாமே புதுசாக அந்த ஆதார் அட்டைலெல்லாம் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த டேட் ஆஃப் பர்த் மாற்றுறது, இந்த நேமை மாற்றுறது, இல்லைன்னா இந்த ஃபோட்டோ மாற்றுறது, இல்லைன்னா சிக்னேச்சர் மாற்றுறது, அந்த மாதிரி ஏதாவது மாற்றிருந்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே செல்லுபடி ஆகும். இல்லை மாற்றாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா செல்லுபடி ஆகாது. நீங்கள் எது மாற்றிக்கன்னு நினச்சிங்களோ உடனடியாக மாற்றிக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு ஒரு சேவை மையம் இருக்கும், அதில் போய் எல்லாம் மாற்றிக்கிங்க. ஆகையால் சில நாட்களுக்கு இந்த ஆதாரில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் இலவசமான முறையில் செய்து கொள்ளலாம் என்று மத்திய அரசு திடீர் அறிவிப்பு ஒன்று வெளியிடும். அந்த அறிவிப்பு வந்தவுடன் உடனடியாக நீங்கள் அதை மாற்றம் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது போய் செய்தீர்கள் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பணம் கொடுத்து செய்து கொள்ள வேண்டும். அதுவே நாங்கள் செல்லும் பொழுது மாற்றங்கள் செய்தால் அனைத்தும் இலவசமாக செய்து கொள்ளலாம். அதற்கு தான் இந்த பதிவு நாங்கள் அவசரமாக வெளியிடுகிறோம். அதனால் முடிந்தவரை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், வாட்ஸ்அப் குரூப் இது போன்ற அனைத்து இணையதளத்திலும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் தெரிந்து கொள்ளட்டும். அனைவருக்கும் தெரிய வேண்டிய முக்கியமான வீடியோ அப்படின்னா இந்த ஒரு வீடியோ மட்டும்தான். ஏனென்றால் மறுபடியும் ஒரு புது ஆதார் வரை இருக்கிற சூழ்நிலையில் பழைய ஆதாரை புதுப்பிக்காமல் இருந்தீர்கள், மாற்றங்கள் ஏற்பட உள்ளது. அதை ஏற்படுத்தாமல் இருந்தீர்களானால் உடனடியாக அந்த மாற்றத்தை செய்யுங்கள். அதுவும் நாங்கள் செல்லும் பொழுது செஞ்சால், அதாவது நாங்கள் சொல்ல போது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இலவசமான முறையில் அனைத்து விதமான தகவல்களையுமே எடிட்களையும் செய்து கொள்ளலாம். அதாவது நீங்கள் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் மாற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக மாற்றிக்கோங்க. உங்களோட நேம் மாற்றிக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக மாற்றிக்கோங்க. எது இன்னும் மாற்றாமல் உங்கள் ஆதார் கார்டு பழைய கார்டை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக மாற்றுங்க. ஏன்னா அதை வச்சு தான் இப்போ புது ஆதார் கார்டு ஒன்று வெளியிட்ருக்குறாங்க. அதனால் நீங்கள் எது மாற்றாமல் வச்சுருக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆதார் கார்டுனாவே எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் இப்போ புது ஆதார் கார்டு வரனால நீங்கள் வந்துட்டு அது ஆதார் கார்டை மாற்றாமல் எது வைத்திருக்கிறீங்களோ, ஏதாவது ஒரு எழுத்து மிஸ்டேக்காக இருந்தாலும் மாற்றிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஆதார் அட்டை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற அரசு அறிவிக்கூடிய திடீர் தகவல்களை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உடனடியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நமது சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூஸாக இருந்தாலும் சரி,
ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஆயின்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் எது எது மாற்றாமல் வச்சுருக்கிறீங்களோ அதை உடனடியாக மாற்றிக்கொள்ளுங்க. அதாவது என்னென்னு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். எது எது மாற்றாமல் இருக்கிறீங்களோ அதெல்லாம் உடனடியாக மாற்றிக்கொள்ளுங்க. மறுபடியும் ஒரு மாட்டி சொல்கிறேன். எது எது மாற்றாமல் இருக்கிறீங்களோ தேதி, பெயர், இன்சில், அப்புறம் உங்களோட முகவரி, அதாவது பெயர், முகவரி, உங்களோட ஃபோட்டோ இல்லை உங்கள் அட்ரஸ்ஸு மாற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக மாற்றிக்கிங்க. ஏன்னா இப்போ புது ஆதார் கார்டு வரனால இதெல்லாம் நீங்கள் மாற்றி வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு புது ஆதார் கார்டு வரும், இல்லைன்னா வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த எது மாற்றாமல் வச்சுருக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு சேவை மையம் இருக்குது. அந்த சேவை மையத்தில் நீங்கள் கொண்டு போய் காட்டினீங்க அப்படின்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எது மாற்றணும்னு சொன்னீங்கன்னா போதும் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எது பண்ணாமல் இருக்கலாம் உடனடியாக பண்ணிக்கோங்க. இந்த கார்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற அரசு அறிவிக்கூடிய எல்லா விதமான தகவல்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.